திருநெல்வேலியில் கொட்டி தீர்த்த கோடை மழையால் மின்சாரம் தடைப்பட்டு சிந்துபூந்துறை பகுதி மின் மயானத்தில் 8 சடலங்களை எரியூட்ட முடியாமல் உறவினர்கள் தவித்து வருகின்றனர். இது குறித்தான கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் நாகராஜ். வணக்கம். விவரங்கள் என்ன நாகராஜ்? நெல்லை மாநகராட்சி நவீன எரிவாயு தகன மேடை என்ற பெயரில் சிந்துபூந்துறையில் இயங்கி வருகிறது. இந்த தகன மேடையில் நாளொன்றுக்கு 5 முதல் 10 பேர் வரைக்கும் அதாவது உடல்கள் எரிக்க வருவது வழக்கம் என்று அந்த தரப்பில் ஊழியர்கள் தெரிவிக்கிறார்கள். இந்த நிலையில் இன்று மதியம் பிற்பகலில் அதாவது மதியத்திற்கு மேல் திடீரென பெய்த இடியுடன் பெய்த கனமழை காரணமாக பல்வேறு இடங்களில் மின்தடை என்பது ஏற்பட்டது. இதன் காரணமாக நெல்லை சந்திப்பு சிந்துபூந்துறையில் செயல்படக்கூடிய மாநகராட்சியின் நவீன எரிவாயு மின்தகன மேடையும் மின்சாரம் தடைபட்டு அந்த பணிகள் அனைத்தும் நிறுத்தப்பட்டது. அதுவும் இன்று பார்க்க 8 பேர் வரைக்கும் உயிரிழந்து அவர்களின் உடல்கள் அவர்கள் உறவினர்களோடு கொண்டு வரப்பட்டு இங்கு இறுதிச் சடங்குக்காக வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் உள்ளே எரியூட்டுவதற்காக ஒரு உடல் கூட வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் 8 உடல்களும் எரியூட்டப்பட முடியாத நிலையில் காத்திருந்த உறவினர்கள் மிகவும் அவதியுற்றனர். ஏனென்றால் மின் தடைப்பட்டது 3 மணி அளவில் மின்தடை ஏற்பட்டது என்று கூறுகிறார்கள். ஆனால் 5 மணி தாண்டியும் தொடர்ச்சியாக மின்வாரியத்துக்கு அழைப்புகள் கொடுத்தும் தொடர்ச்சியாக அழைப்பு அளித்தும் அவர்கள் அதற்கான எந்த ஒரு முயற்சியும் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டுகிறார்கள். ஆனாலும் இந்த பகுதியில் அதாவது இந்த எரிவாயு தகன மேடையை பொறுத்தவரைக்கும் இங்கேயே ஒரு ஜெனரேட்டர் ஒன்றும் இயங்கி வருகிறது. ஆனால் அந்த ஜெனரேட்டர் கடந்த டிசம்பர் மாதம் பெய்த மழையின் காரணமாக வெள்ளத்தின் காரணமாக அதில் சேதமடைந்த அந்த ஜெனரேட்டர் என்பது இன்று வரை சரி செய்யப்படவில்லை. இதற்காக 3 முறை மாநகராட்சியின் மனு அளித்திருக்கும் இதுவரைக்கும் சரி செய்யப்படவில்லை என்று இங்குள்ள தரப்பில் சொல்கிறார்கள். தற்பொழுது நாம் பேசிக் கொண்டிருக்கும்போது கூட இப்பொழுது மீண்டும் மின்தடை என்பது ஏற்பட்டிருக்கிறது. இதனால் உறவினர்கள் மிகுந்த அவதியுற்று வருகிறார்கள். ஏற்கனவே அதாவது 3 மணி நேரத்துக்கு பிறகுதான் மின்தடை சரியானது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.